எலி வளையானாலும் தனி வளை வேண்டும் என்பார்கள். மக்களின் சொந்த வீட்டு ஆசையை வெளிப்படுத்த இப்படி ஒரு பழமொழி கூறப்படுகிறது. இந்த நிலையில் சொந்த வீட்டு கனவில் இருக்கும் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் உரிய அங்கீகாரம் இல்லாத வீட்டு மனைகளை குறைந்த விலையில் வாங்கி வீடு கட்டி பின்னர் அல்லல்படும் நிலையும் இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் கடையத்தில் இதுபோன்று பாதிக்கப்பட்டவர்கள் நிலை பற்றி இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் சென்னை தவிர்த்த பிற ஊர்களில் வீட்டு மனைகளுக்கு டிடிசிபி என்ற ஊரமைப்பு திட்டமிடல் இயக்குநரகம் அங்கீகாரம் வழங்குகிறது. டிடிசிபி அங்கீகாரம் பெற்ற நிலங்களில் தார் சாலை, கழிவுநீர் வசதி, சாலை வசதி உள்ளிட்ட வசதிகள் இடம்பெற்றிருக்கும். ஆனால் பஞ்சாயத்து அங்கீகாரம் என்ற பெயரில் குறைந்த விலையில் விற்கப்படும் நிலங்களில் இத்தகைய வசதிகள் இருக்காது. இது தெரியாமல் பலர் இத்தகைய நிலத்தில் வீடு கட்டி அவதிப்படுகின்றனர். இது அப்ரூவல் பிளான்னு சொல்லி எங்கிட்ட வித்துட்டாங்கண்ணே. அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. திருவிளக்கு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, தண்ணி வேணும் எதுனாலும் ஊருக்குள்ளே தான் போய் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இதே மாதிரி அப்ரூவல் பிளான்னு சொல்லிட்டு நிறையா இடத்துல இதே மாதிரி மோசடி பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. சாலை வசதி கூட இல்லை, ரோடு எதுவுமே போடலை. இங்கே கழிவுநீர் போகிறதுக்கு தண்ணி வசதி, சாக்கடை எதுவுமே போட்டு விடல. எங்களுக்கு இங்கே 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எங்களுக்கு எந்த ஒரு நல்ல தண்ணி வசதியோ ரோடு வசதியோ லைட்டோ கூட இல்லை. மழை நேரத்தில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கூட ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரே சேராக இருக்குது. வீட்டுக்குள்ளே தண்ணி சாக்கடை வசதி இல்லாமல் தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லாமல் கொசு அடைஞ்சி அதனால் நிறைய நோய் பாதிப்புகளும் வர ஜாஸ்தியாக இருக்குது. லைட் இல்லாமல் நிறைய நைட்டானால் பூச்சி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் பிள்ளைங்க கூட வெளியில் விடவோ கடைக்கு எதுக்கும் போகிறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிராமங்களிலிருந்து நகரங்களிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் குடியேறுபவர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருகிறது. இதனால் இப்பகுதிகளில் பலரும் வீட்டு மனை வாங்க முற்படுகின்றனர். அவர்களிடம் அரசு அங்கீகாரம் பெற்ற மனை என ஆசை வார்த்தைகளை கூறி மனைகளை விற்கும் போக்கு பரவலாக உள்ளது. இதுபோன்ற நிலங்களை வாங்கி வீடு கட்டிய பலரும் அடிப்படை வசதிகளை பெற போராட வேண்டியுள்ளது. எனவே அங்கீகாரம் குறித்த தவறான தகவல்களை கூறி நிலம் விற்போர் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டோர் கூறுகின்றனர். மேலும் டிடிசிபி அங்கீகாரம் பெற்ற நிலங்களை வாங்குவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் முக்கியம் என்கின்றனர் கடையம் பகுதியைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட மக்கள். புதிய தலைமுறைக்காக நெல்லை மாவட்டம் கடையத்திலிருந்து சுந்தர மகேஷ். முறையாக அங்கீகரிக்கப்படாத நிலம் எதையும் பதிவு செய்யக்கூடாது என்பதற்கான சட்டம் 2009ஆம் ஆண்டே அரசாணையாக வெளியிடப்பட்டும் அதை எந்த தேதியிலிருந்து அமல்படுத்துவது என்பது தெளிவுபடுத்தப்படாததால் முறையற்ற பத்திரப்பதிவுகள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு பதிவு திருத்த சட்டம் 2008 குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று 2009ஆம் ஆண்டு மார்ச் 4ஆம் தேதி அரசாணையாக வெளியிடப்பட்டது. பதிவு சட்டத்தின் 22A பிரிவில் திருத்தம் செய்து எந்தெந்த ஆவணங்களை பதிவு செய்ய பத்திரப்பதிவாளர் மறுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி தகுதி வாய்ந்த அதிகார அமைப்பு அல்லது மாநில அரசால் அதிகாரம் அளிக்கப்பட்ட அதிகார அமைப்பினால் வழங்கப்பட்ட ஒப்புதலை தாக்கல் செய்யாத எந்த நிலத்தையும் விற்பனை செய்யவோ, கொடையாக வழங்கவோ, அடமானம் வைக்கவோ, பரிமாற்றம் அல்லது குத்தகைக்கு வழங்குவதையோ பதிவு செய்யக்கூடாது. மாநில அரசுக்கோ உள்ளாட்சி அமைப்பிற்கோ சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கோ சொந்தமான நிலங்களை பதிவு செய்யக்கூடாது. அதேபோல் இந்து சமய அறநிலைய சட்டத்திற்கு பொருந்தும் சமய நிறுவனத்திற்கு சொந்தமான அல்லது அறக்கட்டளைக்காக வழங்கப்பட்ட சொத்துக்களை மாற்றுவதற்கு பதிவு செய்யக்கூடாது. தமிழ்நாடு பூட்டான் கேள்வி குழுமத்திடம் வழங்கப்பட்டுள்ள மற்றும் இஸ்லாமிய அறக்கட்டளை வாரியத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சொத்துக்களை பதிவு செய்யக்கூடாது என்று சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை தவிர திட்ட அதிகார அமைப்பிடம் இருந்து நிலங்களை மேம்பாடு செய்வதற்கான அனுமதி பெறாமல் வீட்டுமனை பிரிவுகளாக மாற்றப்பட்ட நிலங்களை உடைமை மாற்றம் செய்யக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் முன்னதாகவே வீட்டுமனை பிரிவுகளாக பதிவு செய்யப்பட்டிருப்பதற்கான ஆவணம் காண்பிக்கப்பட்டால் அவற்றை வீட்டுமனை பிரிவாக பதிவு செய்யலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திட்ட அதிகார அமைப்பு என்பது உள்ளூர் திட்ட குழுமம், நகர ஊரமைப்பு இயக்குநரகம், சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த சட்டம் அமலுக்கு வரும் தேதி அறிவிக்கப்படாததால் முறையற்ற வகையில் சொத்துக்கள் பதிவு செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. அங்கீகாரமற்ற வீட்டு மனைகளை வாங்குவதில் உள்ள பிரச்சனைகள் குறித்தும் அதை தவிர்ப்பது பற்றியும் நுகர்வோர் விவகார ஆர்வலரான கதிர்மதியோனியுடன் நமது செய்தியாளர் சுதீஷ் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தற்போது இந்த பஞ்சாயத்து அப்ரூவல் என்ற பெயரில் அதிக வீட்டுமனை பிரிவுகள் விற்கப்பட்டு வருகிறது. இது இந்த வீட்டுமனைகள் வாங்குபவர்களுக்கும் சில சிக்கல்கள் ஏற்படுகிறது. இதை எப்படி தடுப்பது? இதனால என்ன பிரச்சனைகள் ஏற்படும்?
இல்லை, பஞ்சாயத்து அப்ரூவலுங்கிறதே ஒன்று சட்டப்படி எதுவுமே கிடையாது. டவுன் பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, வில்லேஜ் பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, கார்பரேஷனு, முனிசிபாலிட்டி எதாக இருந்தாலும் டிடிசிபி அல்லது எல்பி அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் செல்லும். பஞ்சாயத்து அப்ரூவலுங்கிறது சட்டவிரோதம். அதனால் மக்கள் அதை பற்றி பஞ்சாயத்து அப்ரூவல் சொன்னாலும் அது ஏமாற்று வேலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த எல்பி என்று சொல்லக்கூடிய லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி, உள்ளூர் திட்டக்குழுமங்கள் வந்து எவ்வாறு செயல்படுகிறது, தற்போது அந்த அலுவலகங்கள் அந்த ரீதியாக எவ்வாறு இந்த வீட்டுமனை பட்டாக்கள் வந்து எப்படி அணுகணும், வீட்டுமனை பிரிவுகளை வந்து எப்படி அணுகணும், ரியல் எஸ்டேட் போன்ற ஓனர்கள் வந்து தொடர்ந்து இது போன்ற அனுமதிகள் பெறாமல் வாங்குவது எது போன்ற சிக்கலை ஏற்படுத்தும்? இல்லை, எந்த லேஅவுட்டாக இருந்தாலும் வந்து எல்பிஏ அல்லது வந்து டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் தான் போகணும், டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கு. வில்லேஜ் பஞ்சாயத்துனா 10 ஏக்கர் வரைக்கும் கலெக்டர் வந்து சேர்மனுங்க முறையில் அவர் கொடுக்கலாம், எல்பிஏ சேர்மனுங்க முறையில். அதுக்கு மேலேனா மெட்ராஸ் தான் போகணும். அந்த மற்ற ஏரியாவில் கார்பரேஷன், டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டினா 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து மெட்ராஸ் போகணும். 5 வரைக்கும் வந்து கோயம்புத்தூர்லேயே வந்து இப்போ எல்பிஏ சேர்மன் முறையில் கலெக்டர் கொடுக்க முடியும். எல்பிஏ அப்ரூவ்டு அந்த டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் படி அப்ரூவ் பண்ண சைட்டை பார்த்தீங்கன்னா பப்ளிக்குன்னு வந்து பொதுமக்கள் உபயோகத்திற்காக வந்து பப்ளிக் பர்பஸ் சைட்டு, பிளே கிரவுண்டு, பார்க், சில்ட்ரன்ஸ் பார்க்கு இந்த மாதிரிலாம் விட்டுருப்பாங்க. குறிப்பிட்ட அளவு வந்து ரோடு இருந்தால் தான் வந்து லே அவுட் அப்ரூவ் பண்ணுவாங்க. மெயின் அப்ரோச் ரோடு இருக்கணும். இந்த மாதிரி வந்து மக்களுக்கு தேவையான வசதிகள் இருந்தால் மட்டும்தான் லே அவுட்னு அப்ரூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஓப்பன் ஏரியா இருக்கணும், ஷாப்புன்னு ஒரு எல்லாம் அந்த மாதிரிலாம் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து இல்லீகலாக போடுறவங்க அன்அப்ரூவ்டாக இருக்கிறதெல்லாம் இருக்காது. 2009ஆம் ஆண்டு வந்து பதிவுத்துறையில் வந்து இந்த பதிவுகள் வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்தது. அதாவது இந்த பஞ்சாயத்து அப்ரூவல் போன்ற வந்து பதிவு செய்யக்கூடாது அப்படின்ட்டு. இந்த சட்டம் ஏன் இது வரைக்கும் அமல்படுத்தப்படல? இது வந்து அரசு வந்து அமல்படுத்துறது ஏன் தாமதம் நீடிக்கிறது? இல்லை, 2008 வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. 2007 வந்து பிரசிடென்ட் அசன்ட் வாங்கினதுக்கப்புறம் கெசட் நோட்டிஃபையும் பண்ணிட்டாங்க. அந்த கெசட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அங்கீகாரமற்ற மனப்பிரிவு, அதாவது டிடிசிபி அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் சைட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அது போக வேறு சில பதிவு இதெல்லாம் பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி வேறு சில தான் அரசாங்கத்துடைய சொத்து, உள்ளாட்சித்துறை சொத்துலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அங்கீகாரமற்ற மனைப்பிரிவுகளையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த தேதியிலிருந்து வரணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லாமல் இருக்காங்க. அது 6 வருஷம் ஆகியும் இந்த அரசாங்கம் வந்து அது சொல்லாத ஒரே காரணத்தினால இன்னைக்கு வரை இது கொண்டு வரல. அந்த சட்டத்தை அமல்படுத்தினாலே இன்னைக்கு வந்து இந்த அன்அப்ரூவல் லேஅவுட் இல்லீகலே பஞ்சாயத்து அப்ரூவல் சொல்றாங்க பத்தியா, இல்ல ஏமாத்தி வைக்கிறாங்க பத்தியா, இது எல்லாமே வந்து தடுத்து நிறுத்த முடியும். அதை மட்டும் அமல்படுத்தினாலே போதும். பத்திரப்பதிவு அலுவலகங்களில் என்ன மாதிரியான பதிவுகள் நடைபெறுகின்றன என்பது குறித்து சைதாப்பேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், சென்னையை பொறுத்த வரைக்கும் சிஎம்டிஏ அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் பத்திரப்பதிவு செய்ய முடியும் என்பது சட்டம், அதுதான் நடைமுறை. இப்ப நீங்க சைதாப்பேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருக்கிறீங்க, அங்க என்ன மாதிரியான நடைமுறை இருக்கிறது? இந்த விதிமுறைகள் அனைத்தும் பின்பற்றப்படுகிறதா? மக்கள்கிட்ட இது குறித்த போதிய விழிப்புணர்வு இருக்கிறதா? நிச்சயமாக சைதாப்பேட்டை துணை சார்பதிவாளர் அலுவலகத்தில் சென்னையில் உள்ள முக்கியமான பகுதிகள், அது மட்டுமல்லாது சென்னைக்கு புறநகர் பகுதியில் என்று சொல்லப்படக்கூடிய பம்மல், பல்லாவரம், குன்றத்தூர், இப்படி பல பகுதிகளுக்கான பத்திரப்பதிவுகள் இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. இன்று காலை முதல் பார்த்த வரைக்கும் இந்த பகுதிகளிலே மனைகள் பலர் வந்து பத்திரங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பத்திரப்பதிவு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களிடையே இந்த 22A என்ற பிரிவு அமல்படுத்தாமல் இருப்பது குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த சர்பதிவாளர் அலுவலகத்திலே வீட்டு மனைகள், கட்டடங்கள், இப்படி பல இடங்கள், பல விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பத்திரப்பதிவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் நேரடியாக சென்று பலரிடம் பேசினோம். இது போன்ற ஒரு சட்டப்பிரிவு என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது, சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, அது இன்னும் அமல்படுத்த சூழ்நிலை இருக்கிறது, இது குறித்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டால், இது சம்பந்தமான துறை சார்ந்தவர்களுக்கும் அல்லது இந்த பத்திரப்பதிவு செய்ய வரும் பொதுமக்களுக்கும் இது குறித்த ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே முதலில் விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும், அந்த சட்ட திருத்தத்தை மாற்ற வேண்டும் என்பது தற்பொழுது அவர்கள் புரிந்த பிறகு நம்மிடம் அவர்கள் அதை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இதுபோன்ற இது பஞ்சாயத்து அப்ரூவல் என்ற அளவில் இதுபோன்ற மனைகள் எல்லாம் கைமாறப்பட்டிருக்கின்றன, பத்திரங்கள் பதிவு செய்யப்படுகின்றன என்று குறித்து கேட்டால், புறநகர் பகுதியில் தான் அதிக அளவு இது போன்ற பத்திரப்பதிவுகள் பஞ்சாயத்து அப்ரூவல் என்ற பெயரில் மனைகளாக மாற்றப்பட்டு பிறகு இன்னொருத்தருக்கு விற்கப்படுகிறது. இந்த விவகாரங்கள் எல்லாம் மிகவும் சட்ட ரீதியாக தெளிவாக எதுவுமே உறுதி செய்யப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதால் இந்த பொதுமக்களுக்கும் அல்லது பத்திரப்பதிவு செய்பவர்களுக்கும் இது குறித்த போதிய விழிப்புணர்வு இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியாது. கார்த்திகேயன், மகாலிங்கம், தொடர்ந்து பேசலாம், நீங்க தொடர்பிலே இருங்க. அடுத்ததாக, முறையாக அங்கீகரிக்கப்படாத நிலத்தை பதிவு செய்யக்கூடாது என்பதற்கான சட்டம் 2009ஆம் ஆண்டே அரசாணையாக வெளியிடப்பட்டும் இன்று வரை அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இதற்கு அரசு தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்படுகிறது என்பது குறித்து செய்தியாளர் கலாநிதியிடம் கேட்கலாம். கலாநிதி, இந்த சட்டம் நடைமுறைக்கு வராததற்கு அரசு தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்கப்படுகிறது?
கார்த்திகேயன், அதற்கு முன்னதாக 2010ஆம் ஆண்டு சுந்தரம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கினை தொடர்ந்திருந்தார். அதாவது பத்திரப்பதிவு குறித்த பல்வேறு வழிகாட்டு விதிமுறைகளை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வண்ணமாக அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களிலும் அந்த விதிமுறைகளை பெயர் பலகைகளைப் போல பொதுமக்களுக்கு பார்க்கும்படியாக பலகைகளில் எழுதி போட வேண்டும் என்ற ஒரு பொதுநல வழக்கினை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கினை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களிலும் முக்கியமான விதிமுறைகள் அங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என தெரிவித்திருந்தது. ஆனால் இதனை நடைமுறைப்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 50 பத்திரப்பதிவு மாவட்டங்கள் இருக்கின்றன, நூற்றுக்கணக்கான பத்திரப்பதிவு அலுவலகங்கள் இருக்கின்றன. இந்த அலுவலகங்களில் பெரும்பாலான அலுவலகங்கள் வாடகை கட்டடத்தில் இயங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த அலுவலகங்களில் சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டிருப்பது போல விதிமுறைகளை எழுதி போடுவதில் சிரமங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் நீங்கள் குறிப்பிட்டது போல, ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல பத்திரப்பதிவு சார்ந்த விதிமுறைகள் என்பது கிட்டத்தட்ட ஒரு 120க்கும் மேற்பட்ட விதிமுறைகளாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தையும் எழுதி போடுவதற்கு அதிகப்படியான இடம் தேவைப்படுகிறது. எனவே எழுதி போட முடியாத ஒரு சூழல் இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக கடந்த 2013ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி அப்போதைய தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழாக பத்திரப்பதிவுத்துறை சார்ந்த சில அறிவிப்புகளை வெளியிட்டார். அந்த அறிவிப்புகளில் சொந்த கட்டடம் இல்லாத 120க்கும் மேற்பட்ட பத்திரப்பதிவு அலுவலகங்களுக்கு சொந்த கட்டடம் கட்டுவதற்காக 350 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்வதாக அறிவித்திருந்தார். இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிதாக திறக்கப்பட உள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்களில் இதுபோன்ற விதிமுறைகள் எழுதி போடுவதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் பத்திரப்பதிவு நடைமுறைகள் என்பது கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய ஒரு சூழலில் பல்வேறு ஆவணங்களும் காகித வடிவத்தில், அதாவது பிரித்து படித்தால் அந்த காகிதங்கள் உடைந்துவிடக்கூடிய சூழலில் இருக்கின்றன. எனவே இவற்றை எண்மயமாக்குவது, அதாவது டிஜிட்டலைஸ் செய்வது, கணினிகளில் அவற்றை பதிவு செய்வது என்பது மிக அவசியமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த 110 விதியின் கீழான அறிவிப்பிலேயே அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருந்தார். இவற்றை தற்போது நடைமுறைக்கு கொண்டு வந்த பிறகு இதுபோன்ற தில்லுமுழுகள், அதாவது முறைகேடுகள் பெருமளவில் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன என்பது அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இப்போது நீங்கள் கேட்ட வினாவிற்கு நாம் வரும்போது, இந்த சட்ட திருத்தமானது தற்போது ஏன் நடைமுறைக்கு வரவில்லை என்ற கேள்விக்கு அதிகாரிகள் தரப்பிலிருந்து உரிய பதிலை நம்மால் பெற முடியவில்லை. கார்த்திகேயன், கலாநிதி, நீங்க தொடர்பில் நம்ம தொடர்ந்து பேசலாம். மகாலிங்கம், சென்னை போன்ற பகுதிகளில் ஒரு மாநிலத்துடைய தலைநகர் அப்படிங்கிற அடிப்படையில் சென்னையில் நிலத்துடைய மதிப்பு அப்படிங்கிறது மிக மிக அதிகம். இந்த சூழல்ல இந்த சட்ட திருத்தம் அமல்படுத்தப்படாத காரணத்தினால என்ன மாதிரியான முறைகேடுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது? நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட் தொழில் அதிக அளவு வளர்ச்சி அடைந்த கடந்த 10 வருடங்களாக இந்த நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், போலியான பத்திரங்களை தயார் செய்து பதிவு செய்வது, அதற்கு பிறகு முறைய அப்ரூவல் என்று சொல்லப்படக்கூடிய அனுமதி இல்லாமல் பதிவு செய்வது, இப்படி பல விஷயங்கள் தொடர்ந்து பல்வேறு புகார்களாக காவல்துறை முன்பும் எழுந்திருக்கிறது. இதில் முக்கியமாக எதுபோன்ற முறைகேடுகள் அதிகம் நடக்கிறது என்றால், முறையாக அனுமதி இல்லாத கட்டடங்கள் மற்றும் மனைகளை விற்பது, இன்னொன்று போலியான ஆவணங்களை தயார் செய்து அதை வைத்து கொண்டு பலருக்கு ஒரே இடத்தை விற்பது, இப்படி பல்வேறு முறைகேடுகள் தொடர்ந்து காவல்துறையில் புகாராக இருக்கின்றன. இந்த புகார்கள் அதிக அளவு வரும் காரணத்தின் அடிப்படையில் தான் இந்த நில மோசடிகள் என்ற ஒரு பிரிவுக்கு தனியாக ஒரு பிரிவே ஒன்றை தமிழக அரசாங்கம் அமைத்தது. அதற்கு பிறகு இந்த நில மோசடி சம்பந்தமாக தனியாக ஒரு போலீஸ் குழுவே அமைக்கப்பட்டு அவர்கள் இந்த நில மோசடி சம்பந்தமாக மட்டுமே விசாரணை நடத்தினார்கள். இது தமிழகம் முழுவதும் இந்த சிறப்பு நில மோசடி செல்கள் அமைக்கப்பட்டு அந்த விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த சட்டப்பிரிவில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு 22A என்ற ஒரு பிரிவு என்பது ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டும் கூட ஏன் அமுல்படுத்தவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. அதை அமுல்படுத்தினால் என்ன ஆகும் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது நிலவி வரும் விஷயம் என்னவென்றால், பதிவுத்துறை அதிகாரிகளிடம் பேசிய பொழுது அவர்கள் தெரிவிப்பது, எங்களுக்கு இருவர் வேண்டும், ஒரு பத்திரப்பதிவு நடக்க வேண்டும் என்றால் ஒருவர் தன்னுடைய நிலத்தை இன்னொருவருக்கு கொடுக்க முன்வர வேண்டும், இன்னொருவர் அதை வாங்க முன்வர வேண்டும். இந்த இருவரும் தங்களுடைய பத்திரங்களை பதிவு செய்து கொள்வதன் மூலமாக அரசாங்கத்திற்கு வருவாய் வருகிறது. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வருவாயாகவே பார்க்கப்படுகிறது. எனவே இப்பொழுது இந்த சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டால் அரசினுடைய பத்திரம் மூலமாக பத்திரப்பதிவு ஸ்டாம்ப் டியூட்டி என்று சொல்வார்கள், எனவே வரி வருவாய் என்பது மிகவும் குறைய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது வருவாய் தொடர்ந்து பேசலாம். மகாலிங்கம், தற்போது ஓய்வு பெற்ற IAS அதிகாரி முருகன் இணைப்பில் வந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம்.
வணக்கம். 2009ஆம் ஆண்டு பத்திரப்பதிவு துறையில் கொண்டுவரப்பட்ட அந்த சட்ட திருத்தம் 22A இன்னமும் அமல்படுத்தப்படாமல் இருக்கிறது. இதனால் நிறைய முறைகேடுகள் நடப்பதாக சொல்லப்படுகிறது. இதை அமல்படுத்துவதில் அரசு காலதாமதம் காட்டுவதற்கான காரணங்கள் என்ன? இல்ல, இது மாதிரி இந்த சட்டம்லாம் எப்படின்னா த்ரூ அவுட் ஸ்டேட்டு ஈச் அண்ட் எவரி பார்ட் ஆஃப் த ஸ்டேட் பாதிக்கிற ஒரு சட்டத்தை அமுல்படுத்துறதுங்கிறது நீங்க ஒரு ஜெனரல் டேர்ம் சொல்றீங்க. இப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப உதாரணமா unless the land is approved it cannot be traded நம்ம சொல்றோம். ஆனா நீங்க என்ன பண்ணுவோம்னா இப்ப ஃபாரின் எல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்கால விளம்பரம் கொடுக்கறாங்க. இப்ப பாருங்க, நீங்க டெய்லி வந்து பேப்பர் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு சுவாச காற்று உள்ள இடமா அதுல போங்க, 22 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடுன்னு போடுறான்ல, அதை வந்து ரகசியமாவே டெஸ்ட் பண்ணுவாங்க. பொய்ன்னு தெரிஞ்சதுன்னா உடனே அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கண்ட்ரில இருக்கிற அந்த சிஸ்டம்லாம் நமக்கு இன்னும் வரல. அதுக்கு காரணம் என்னன்னா ப்ரையாரிட்டி. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் துறையிலையோ லோக்கல் பஞ்சாயத்து ஆக்ட்லயோ டிடிஏலயோ இங்க எல்லாருக்கும் ஏற்கனவே செய்ய வேண்டிய வேலையே அவங்க செய்யறது இல்லைங்கும் போது நீங்க இப்போ அடிஷனல் ஒரு வேலையை ஏன் செய்யலன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கீங்க. அதாவது பத்திரப்பதிவு வந்து இல்லாமலேயே நிறைய படித்தவர்களே போய் இடத்த வாங்குறாங்க. இப்ப என்கிட்ட ஒரு கேஸ் வந்திருக்கு. ஒரு IAS ஆபீசர், பேர் சொல்ல நான் விரும்பல, அவர் இறந்துட்டாரு. அவர் மனைவி போய் ஒரு இடத்த வாங்கிட்டு அந்த இடத்துல வீடு கட்டுன்னு போறாங்க. இல்லைங்க இது உங்க இடம் இல்லையா அப்படிங்கிறாங்க. சோ நம்ம அந்த மாதிரி ஒரு சொசைட்டில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஒரு 250 பேர் உள்ள ஒரு டீம் வேணும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. உதாரணமா கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, பெகிலா அந்த மாதிரி ஆள் இருந்தாதான் முடியும். ரோடா ரியல் எஸ்டேட் பேசுறா, ரோடா ராங்கா பண்றான். சோ அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுக்கு காரணம் அரசின் மெத்தனம் என்று சொல்ல மாட்டேன், நமது சோசியல் நடைமுறை என்பது என்னுடைய கருத்து. தம்பி சார், மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டியது அரசுடைய கடமையும் கூட. இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால், நடைமுறைப்படுத்தப்பட்டால் பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கிற அந்த வருமானம் போயிடும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. இதுல உண்மை இருக்கா? இப்ப நான் கேட்ட நீங்க கடைசியா சொன்னது, அதாவது நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்ததுன்னா இன்கம் வரும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் தவறான ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ண சொல்லி எந்த அரசாங்கம் சொல்ல, இவங்க சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அந்த டிபார்ட்மெண்ட் ஆளுங்க நாங்க ரொம்ப கடுமையா இருந்திருக்கிறோம். அது சரியில்லை அவங்க சொல்றது. அதாவது வருமானம் வருங்கிறதுக்காக தவறான ஒரு நடவடிக்கை, ஒரு சாதாரண வாழ்நாள் பூரா சேர்த்த பணத்தை கொண்டு ஒரு தனி மனித ஏமாறுவதையெல்லாம் அனுமதிக்க முடியாதுங்க. அதாவது இந்த விஷயத்த கேர்ஃபுல்லா கையில எடுத்தா விளம்பரம் போடுறதே நிறுத்தணும் முதல்ல. அதாவது விளம்பரம் போடுறதை நிறுத்துறதுக்கு உண்டான சட்டங்களை உருவாக்க வேண்டும். ரியல் எஸ்டேட்ல வந்து இப்ப லோக்கல் பாடி, நீங்க எனக்கு போன்ல கேட்கும்போது கேட்டாங்க, நீங்க இதுல கேட்கல, லோக்கல் பாடி வந்து அப்ரூவல் கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா பஞ்சாயத்து லேண்ட்ஸுக்கு மட்டும் கொடுக்கணும். பஞ்சாயத்துல இருக்கிற லேண்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க அவங்க முயற்சிப்பாங்க. இவங்களும் தெரியாம போய் வாங்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே நம்ம தடுத்து நிறுத்தணும்னா மிகப்பெரிய அளவுல வந்து நாம என்போர்ஸ் பண்ணணும். ஆனா இது என்னன்னா ப்ரையாரிட்டின்னு சொல்லுவோம். எவ்வளவோ இப்ப டிராபிக்ல பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருக்கு. எந்த இடத்துல போய் எப்படி நீங்க நிறுத்துவீங்க சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ஒரு தாலுகா ஆபீஸ்ல போய் நீங்க ஒரு கான்ட்ராக்ட் சர்டிபிகேட்டோ கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோ ஒரு பட்டாவை வாங்குறதுக்கு என்ன பாடுபடுறான் ஆவரேஜ் சிட்டிசன், என்ன பண்ணுவீங்க? அந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ஒரு 20-25 வருஷமாவே இதையெல்லாம் கவனிக்காம இருந்து நான் இப்ப தெளிவா நான் நிறைய கட்டுரைகள் எழுதிட்டு இருக்கேன். அரசியல்வாதிகள், ஊழல்வாதிகள் அந்த எல்லாம் இருக்கலாம் விட்டுருங்க, நம்ம அதிகாரிகளே அவங்க வேலையை செய்யாத காரணத்தினால்தான் இவ்வளவு மோசமா போயிடுச்சு. இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு கவர்மெண்ட் பொறுப்பே இல்லைங்க. அங்க இருக்கிற சீனியர் ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களே செய்யலாமே தான். ஏப்பா 28 இருந்து நம்ம ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம், நீ உன் ஏரியால எவன் இருக்கிறான்னு கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுன்னு கேட்கலாமே, கேட்கறது இல்ல. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். மற்ற மாநிலங்கள் இதை விட மோசமா இருக்கு. இதுதான் இன்றைய நிலைமை. இல்ல தவறான விளம்பரங்கள் கொடுக்கறத தவிர்க்கணும், அரசு அதை தடுக்கணும் நீங்க சொல்றீங்க. மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வேணும் நீங்க சொல்றீங்க. எப்படி செஞ்சாலும் இறுதியாக எல்லாரும் போய் சேரக்கூடிய இடம் அப்படிங்கிறது சார் பதிவாளர் அலுவலகம் தானே. அங்க விதிமுறைகள் கடுமையாக பின்பற்றப்பட்டால், சரியாக பின்பற்றப்பட்டால் எல்லா முறைகேடுகளையும் தவிர்க்க முடியுங்கிறதான கேள்வி. அல்ல, சந்தேகமே கிடையாது. ஆனா அதை எப்படி நிறைவேற்று? நாளைக்கு உங்களையே முதல்வரா போட்டா கூட, அல்லது உங்களையே டைரக்டர் ஆஃப் ட்ரெஷரிஸ் போட்டாலோ நீங்க போய் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு விடையே கிடைக்கலன்னும். நான் என்ன சொல்றேன்னா, அங்க இருக்கிற எல்லா அதிகாரிகளும் என் கீழ் நடக்கும் வேலை நியாயமாக நடக்கும்னு முடிவெடுப்ப. நாங்க இருக்கும்போது அது நடந்தது இல்ல. ஒரே ஒரு தடவை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 1976 அப்போ ஒரே ஒரு ஊர்ல இருந்து எனக்கு ஒரு பெட்டிஷன் போட்டான், ஐயா எங்க ஊர்ல ஒருத்தன் தப்பா நிலத்தை வித்துட்டு இருக்கிறான் அப்படின்னு. அவ்வளவுதான். நான் நேர ஜீப்ல போய் அங்க இறங்கினேன்.
அவனை என்கொயரி பண்ண சரின்னு சொன்ன உடனே என் கூடயே டிஎஸ்பி வந்தாரு, இவனை பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு கிரிமினல் கேஸ் நானே கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதிகாரிகளும் உங்களை மாதிரி செயல்பட்டா எந்த விதமான தவறும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. வீட்டுமனை பிரிவு விற்பனையில் மோசடி செய்வதை தவிர்க்க 2009ஆம் ஆண்டு வீட்டுமனை சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் நுகர்வோர் அமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். கூட்டு குடும்பமாக வாழ்வது நகரங்களில் படிப்படியாக குறைந்து தற்போது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு தனி வீடு வேண்டும் என்ற மனப்பான்மை மக்களிடையே அதிகரித்து வருகிறது. மேலும் வாடகை வீடுகளில் வசிப்பவர்களும் அவ்வப்போது வாடகை உயர்வதால் சொந்தமாக வீடு வாங்கி வசிக்க விரும்புகின்றனர். இதனால் வீட்டு உபயோகப் பொருட்களைப் போல வீட்டு மனைகளும் தற்போது 1000 ரூபாய் முதல் மாதத் தவணைகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சொந்தமாக ஒரு வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசையில் ஆவணங்களை முறையாக சரிபார்க்காமல் வாங்கிவிடும் சிலர் பின்னாளில் அரசின் நடவடிக்கைகளுக்கு ஆளாகின்றனர். எனவே ஆவணங்களை முறையாக சரிபார்த்த பிறகே வீட்டு மனைகளை வாங்குவது உகந்தது என்கின்றனர் கட்டட பொறியாளர்கள். கவர்மெண்ட் லேண்டெல்லாம் பார்த்து பார்க் ஏரியா அதெல்லாம் வந்துமே சைட்டாக பிரித்து பண்ணிட்டாங்க. இது ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி அதை பிரித்து அந்த மாதிரி பண்ணா ஓல்டு அப்ரூவல் டிராயிங் அது லேஅவுட் ஸ்கெட்சு வந்து நம்ம பார்த்தோம்னா அதில் வந்து அந்த இருக்காது, பார்க்காக தான் இருக்கும் அது. ஆனால் இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா அது லேஅவுட்டாக இருக்குது, ரீசெண்டாக இருக்கிற அந்த லேஅவுட் இது அந்த மாதிரி இல்லாமல் ஓல்டு இது வந்து நம்ம பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணால் பப்ளிக் ஒரு அவேர்னஸாக இருக்கும். வீட்டு மனைகள் கட்ட கிராம பகுதிகளில் 10 ஏக்கர் வரையும் நகர்பகுதிகளில் 5 ஏக்கர் வரையும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்குகிறது. இரு பகுதிகளிலும் அதற்கு மேல் உள்ள இடங்களுக்கு சென்னை நகரமைப்பு துறை அங்கீகாரம் வழங்கி வருகிறது. கடந்த 2006ஆம் ஆண்டு வரை அனுமதி வழங்கப்பட்ட வீட்டு மனைகளுக்கு மட்டும் தற்போது நடைமுறையில் உள்ள டிடிசிபி விதிமுறைகளை பின்பற்றாமல் பணிகளை மேற்கொள்ளலாம் என அரசின் மறுசீரமைப்பு திட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பஞ்சாயத்து பகுதிகளில் அதற்கு பிறகும் டிடிசிபி அனுமதியில்லாத மனைப்பிரிவுகள் பத்திரப்பதிவு செய்யப்படுவதாக நுகர்வோர் அமைப்பினர் தெரிவிக்கின்றனர். கடந்த 2009ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட வீட்டுமனை சட்டம் அமல்படுத்தப்படாததே இதற்கு காரணம் என்கின்றனர். எல்பிஏ அப்ரூவ் பண்ணாத டிடிசிபி அப்ரூவ் பண்ணாத சைட்டையும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அப்படி கொண்டு வந்ததே அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலே இது எந்த பிரச்சனையும் வராது, வேற எதுக்கு பத்தியும் தேவைப்படுறதில்ல. அந்த இதுல கெசட் நோட்டிஃபையும் பண்ணிட்டாங்க மார்ச்ல. அதுல என்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, எந்த தேதியிலிருந்து இது அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்றேங்கிறது மட்டும் சொல்லியிருக்காங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 2008ல் 9 போட்டது 6 வருஷத்துக்கு மேல ஆயும் அரசாங்கம் வந்து செய்யாதனாலதான் இருக்கிற பிரச்சனை. சொந்தமாக வீடு கட்டி வசிக்க வேண்டும் என்ற ஆசையில் சிறுக சிறுக பணம் சேர்த்தும் கடன் பெற்றும் தங்க நகைகள் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை அடமானம் வைத்தும் பொதுமக்கள் வீட்டு மனைகளை வாங்குகின்றனர். ஆனால் அங்கீகாரம் இல்லாத மனைகளை தெரியாமல் வாங்கிவிட்டு பின்னர் அரசின் நடவடிக்கைகளுக்கு ஆளாகும் போது அப்பாவி பொதுமக்களே பாதிக்கப்படுகின்றனர். ஏமாற்றியும் மோசடி செய்தும் வீட்டு மனைகளை விற்போர் எந்தவித தண்டனைக்கும் உள்ளாகாமல் சுதந்திரமாக இருப்பதாக பாதிக்கப்பட்டோர் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே வீட்டு மனைகளை வாங்குவோர் ஏமாற்றப்படாமல் இருக்க 2009ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டு இதுவரை நடைமுறைப்படுத்தப்படாமல் உள்ள வீட்டுமனை சட்டத்தை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டுமென பொதுமக்கள் நுகர்வோர் அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து சுதீஷ். செய்தியாளர்கள் மகாலிங்கம் மற்றும் கலாநிதியிடம் பேசுவதற்கு முன்பாக தமிழக அரசின் ஓய்வு பெற்ற பத்திரப்பதிவுத்துறையின் கூடுதல் தலைவர் திரு ஆறுமுக நயினா தொலைபேசி இணைப்பில் வந்திருக்கிறார். அவரோடு பேசிவிடலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். டிடிசிபி எல்பிஏ போன்ற அமைப்புகளின் அலுவலகங்கள் எங்க இருக்கும்? சென்னைக்கு சிஎம்டிஏங்கிற மாதிரி மற்ற ஊர்களுக்கு டிடிசிபி அனுமதி வேண்டும், எல்பிஏ அலுவலகங்களில் அனுமதி வேண்டும் சொல்றாங்க. இதற்கான வேறுபாடுகள் அடிப்படை புரிதலோடு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? அதாவது ஒரு மனைப்பிரிவுக்கு வந்து நம்ம சிஎம்டிஏ என்று சொல்லப்படுகிற ஒரு அமைப்பு அதற்குன்னு சில ஏரியாக்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க. இதில் வந்து மனைப்பிரிவுகள் போடும்போது சிஎம்டிஏ சென்னையில் உள்ள சிஎம்டிஏ அலுவலகத்தில் தான் வாங்க முடியும். இதற்காக வந்து நகர்ப்புறங்களில் வந்து சிறிய அளவில் மனைப்பிரிவுகள் போடும்போது அதற்கு வந்து சிஎம்டிஏ வந்து அனுமதி வாங்க தேவையில்லைங்கிறது ஒரு இது. அதனால் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்னு ஒரு தனி அமைப்பு இருக்குது. அவருடைய அலுவலகம் வந்து எல்லா மாவட்ட தலைமை நிலையங்களும் இருக்குது. பக்கத்தில் செங்கல்பட்டு, வேலூர் இதை மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. அதற்கு
இந்த சிறிய அளவில் மனைப்பிரிவுகள் போடுவாங்க, அங்கே போய் அனுமதி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தத்துவம். இதுதான் எல்பிஏ அப்படிங்கிறது என்ன, அதனுடைய செயல்பாடு என்ன சார்? என்னது சார்? எல்பிஏ லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு அமைப்புடைய செயல்பாடு என்ன? லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி என்பது அந்த ஏரியாவில் உள்ள அந்த மனைப்பிரிவுகளை வரைமுறைப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு. அதை அவங்க இந்த மற்ற ஏஜென்சிகளோட இணைந்து செயல்படுறாங்க. இப்ப இந்த அமைப்புகள்ல அனுமதி வாங்கக்கூடிய அந்த வீட்டு மனைகளுடைய சிறப்பு அம்சங்கள் என்னவாக இருக்கிறது? அதாவது முதலில் பதிவு சட்டம் 22A என்பது இந்த பொதுமக்கள் பொது கொள்கைக்கு விரோதமான ஆவணங்களை பதியக்கூடாதுன்னு ஒரு சாதாரணமான ஒரு பிரிவா இருந்தது. அப்போஸ்ட் டு பப்ளிக் பாலிசி, டாக்குமெண்ட்ஸ் அப்போஸ்ட் டு பப்ளிக் பாலிசி என்று இருந்தது. இதை வைத்து அரசு அரசாணை எண் 150 என்ற ஒரு அரசாணையை கொண்டு வந்தாங்க. அதுல அரசாங்க நிலங்கள், புறம்போக்கு நிலங்களை பதிவு பண்ணக்கூடாது, ஆலயம், கோயில், இந்த வக்ஃபு போர்டு நிலங்களை பதிவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு தடை பண்ணாங்க. இதற்கு மேலாக உள்ளாட்சி அமைப்புகளுடைய நிலங்களும், அதுக்கப்புறம் தனியார் நிலங்கள் வீட்டு மனைகளாக மாற்றப்படும் போது அதற்கு உள்ளாட்சியிடமிருந்தோ அல்லது சிஎம்டி இதிலிருந்து அனுமதி வாங்கவில்லை என்றால் அதற்கு பதிவு செய்யக்கூடாது என்று அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தில் பல குறைபாடுகளை கண்டுபிடிச்சு வழக்கு தொடரப்பட்ட போது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த வழக்கு சென்றது. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, அப்போஸ் டு பப்ளிக் பாலிசி என்பதை நீங்க சரியா சொல்லல, இது எதை எப்படி வேண்டுமானாலும் இதை இன்டர்பிரட் பண்ணலாம், அது அந்த இன்டர்பிரிட்டேஷனை எக்ஸிக்யூட்டிவ் என்ற நிர்வாகத்திற்கு கொடுப்பது தவறு என்று கருதி இந்த 22A தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதற்கப்புறம் இந்த 22A என்பது என்ன என்பதை விளக்கி ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டம் தான் இப்போ அரசின் ஒரு நாள் அறிவிக்கப்படாமல் கிடப்பில் உள்ளது. இது என்ன காரணம் சார்? 2009ஆம் ஆண்டே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு சட்டத்தை நாளே அறிவிக்காம கொண்டு வர முடியுமா? இந்த அளவுக்கு காலதாமதப்படுத்த முடியுமா? அதாவது இது நம்ம நேரடியா இதை அணுக முடியாது. இது ஒரு சமுதாய பிரச்சனை. அதாவது இந்த சட்டம் ஒரு நன்மையையும் அல்லது பலருக்கு ஒரு நன்மை இல்லாத செயல்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு இரண்டு பக்கமும் கூறு கொண்ட ஒரு ஆயுதம் தான் இது. இதுல நன்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாய நிலங்களை எல்லாருமே என்ன பண்றாங்க, அனுமதி இல்லாம மண்ணை கொட்டி வீடு கட்டு வீட்டு மனைகளாக மாற்றிடுறாங்க. அதனால விவசாய உற்பத்தி பாதிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தான் பாதிப்பு. அதுல இப்ப விவசாய பொருட்களுடைய விலைகள் அதிகமாக போகிறது. மிகவும் அடுத்தால பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது, பசுமை மயமாக்கல் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. அப்புறம் திட்டமிடாத வளர்ச்சி, அதாவது கேயோட்டிக் அர்பனைசேஷன், எங்க பார்த்தாலும் யார் வேணாலும் வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் இருக்கும், அதை சுற்றி காடுகளும் வயல்களும் இருக்கும். இதுக்கு நடுவில் நத்தம் என்கின்ற வீடு கட்டக்கூடிய ஒரு இடம் இருக்கும். அதுலதான் எல்லா சமுதாயத்தினரும் அவங்க எந்த ஜாதியா இருந்தாலும் வீடு கட்டிக்குவாங்க, ஒரு தொழில் நடத்துவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒருத்தர் வீட்டை வாங்கி 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் தள்ளி வீடை கட்டிக்கிட்டு அதுக்கு விவசாய நிலங்கள் வழியா ரோடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் திட்டமிடாத ஒரு குழப்பமான ஒரு டெவலப்மெண்ட். இதை தடுக்கலாம். இத மாதிரியான ஒரு பல்வேறு நன்மைகள் இருக்கு. ஆனா இதுல என்ன தீமைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அனுமதி பெறாம வீட்டு மனை வாங்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வந்தா இப்ப அனுமதி பெறுவதற்கான நடைமுறைகள் ரொம்ப கடுமையா இருக்கு. அதுல ஒரு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம் கொண்டு வரலாம். அதுல காலதாமதம் ஆகுது, அதையும் தவிர்க்கலாம். இன்னும் மேல பார்க்க போனீங்கன்னா, இந்த சட்டத்தை அமல்படுத்தும் போது கீழ்த்தட்டு மக்களும் அல்லது வசதியற்றவர்களும் கடுமையா பாதிக்கப்படுவாங்க. இன்றைய தேதியில ஒரு ஏழை ஒரு 10க்கு 10 வீடு ஒரு இடம் இருந்ததுன்னா தன்னுடைய மனைவி குழந்தைகள் தூங்குவதற்காக அதுல ஒரு மண்ணை குழைச்சி ஒரு குடிசையை கட்டிக்க முடியும். இதுவே அனுமதி பெற்று தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு வந்தீங்கன்னா யாருக்கிட்ட பணம் இருக்கும்? இல்ல, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத மறுக்க முடியாது. இருந்தாலும் கூட இதுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணி, தவறுகளை சரி பண்ணி இந்த சட்டத்திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படிங்கறத பெரும்பான்மை மக்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. மதுரை போன்ற பெருநகரங்களில் நிலம் வாங்கும் போது முறையான அனுமதி பெற்ற நிலம்தானா என்பதை அறிந்து கொள்வதில் மக்களிடையே குழப்பம் நிலவுகிறது. இந்த நிலையில் நிலம் வாங்கும் போது கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் குறித்து இப்போது பார்க்கலாம். மதுரை மாவட்டத்தில் நிலம் வாங்குவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது.
ஆனால் எப்படி, எந்த நம்பிக்கையில் நிலம் வாங்குவது என்பது குறித்து மக்களிடையே போதுமான விழிப்புணர்வு இல்லை. நிலங்களை பதிவு செய்யும் போது பத்திரப்பதிவுத்துறையினர் உரியவர்களுக்கு இது குறித்து முறையாக விளக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. கிளியர் கட்டாக இந்த மாதிரி இருக்கணும், பஞ்சாயத்துக்கு இதுக்கு சம்மந்தமான பிளான் அப்ரூவல் அவங்க தனி அப்படின்னு சொன்னாங்கன்னா முதல்ல பப்ளிக் எல்லாத்துக்கும் இது அவேர்னஸ் தெரியாது. அதை கொஞ்சம் விளங்க வைக்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கு பின்னாடி நம்ம அதுக்கு சில தெளிவாக பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மதுரை மாநகராட்சியில் 5 ஏக்கர் வரை உள்ள நிலத்தை வீட்டு மனைகளாக பிரித்து விற்றால் உள்ளூர் திட்ட குழுமத்தின் அனுமதியே போதுமானது. அதேபோல ஊரக பகுதியாக இருந்தால் 10 ஏக்கர் வரையிலான நிலத்திற்கு உள்ளூர் திட்ட குழுமத்தின் அனுமதி கிடைக்கும். அதே சமயம் கிராம ஊராட்சியின் அனுமதி பெற்ற பிளாட்டுகள் என விற்பனை செய்வது சட்டப்படி குற்றம் என்கிறார் வழக்கறிஞர் விஸ்வலிங்கம். இதுதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஊராட்சி ஒப்புதல் இருக்கிறதா, அவர்கள் இந்த சாலைக்காக இடத்தை ஒதுக்கி இருக்கிறார்களா என்பதையெல்லாம் பார்த்துவிட்டு டவுன் பிளானிங் அப்ரூவலும் இருக்கிறதா என்று பார்த்து வாங்கினால், யாரிடம் வாங்குகின்றோம் என்பதையும் கவனித்து வாங்கினால் செய்கின்ற முதலீடுக்கு நமக்கு உபயோகமாக இருக்கும், பின்னாடி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அரசின் முறையான அனுமதியின்றி விற்கப்படும் வீட்டு மனைகளை வாங்கினால் எதிர்காலத்தில் அடிப்படை வசதிகளை பெறுவதில் சிக்கல் ஏற்படும் என எச்சரிக்கின்றனர் இத்துறையைச் சார்ந்த வல்லுநர்கள். புதிதாக வீட்டுமனை வாங்குகிறீர்களா? கண்டிப்பாக அப்படி வீட்டுமனை வாங்கும் பொழுது உள்ளூர் திட்ட குழுமத்தின் அனுமதி பெற்றிருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்து வாங்க வேண்டும் என்று மதுரை மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், தற்போது பலர் கிராம பஞ்சாயத்தின் சார்பில் திட்ட அனுமதி பெற்றிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். அப்படி திட்ட அனுமதி கொடுப்பதற்கு கிராம பஞ்சாயத்து தலைவருக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் மதுரையிலிருந்து ராமானுஜம். பொதுமக்கள் நலன் கருதியும் அரசு சொத்துக்களை பாதுகாக்கவும் பத்திரப்பதிவுத்துறையில் 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கொண்டுவரப்பட்ட சட்டத்திருத்தம் பிரிவு 22A இன்று வரை நடைமுறைப்படுத்தாதது ஏன் என்பது குறித்து ஓய்வு பெற்ற IAS அதிகாரி தேவசகாயம் தெரிவித்தவற்றை இப்போது பார்க்கலாம். இது இந்த சட்டத்திருத்தம் கொண்டு வர காரணம் என்னென்னா, பொது அமைப்புகளுக்கு சொந்தமான சொத்துக்களை கள்ளத்தனமாக அபகரித்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி ஊழல் பண்ணி எடுத்துடுறாங்க. அது டாக்குமெண்ட் பார்க்காமலே ரெஜிஸ்ட்ரேஷனில் பண்ணிட்டாங்க. அதை தடுக்கிறதுக்காக 2008 சட்ட திருத்தம் கொண்டு வந்து 2009 ஜனாதிபதிக்கு ஒப்புதல் பெற்று அதை நோட்டிஃபை பண்ணலை. என்னைக்கு நோட்டிஃபை பண்ணாங்களோ அன்னையிலேருந்து தான் அதை அமல்படுத்த முடியும். அது 4 வகையான பொது சொத்து என்னென்னா, ஒன்று இந்த திட்ட அமைப்புக்குள்ளே, இந்த CMDA மாதிரி இதுக்குள்ளே திட்ட அமைப்புக்குள்ளே வர அவங்களுக்கு சொந்தமான சொத்து ஒன்று. ரெண்டாவது, இந்த ஹிந்து மத ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட், இந்து மத நிலைக்குள்ள அவங்களுக்கு கோயில்களுக்கு சொந்தமான சொத்து, வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான சொத்து, அப்புறம் இந்த பூதானில் கொடுத்தாங்களே, பூதான இயக்கத்துக்கு கொடுத்தாங்களே அந்த சொத்து. இதில் அந்தந்த அமைப்புகள்லேருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் தான், அந்த டாக்குமெண்ட்டு கொண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் கொடுத்தா தான் அதை ரெஜிஸ்டர் பண்ணணுன்னு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க. அது பண்ணியிருந்தாங்கன்னா இது கொள்ளையடிக்கிறதே ஸ்டாப் ஆகிரும். இப்போ எத்தனை எவ்வளோ ஏக்கர் இந்த 4 அமைப்புகள் இருந்தோம், பல 1000 ஏக்கர் அபகரித்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் அவங்களுக்கு டைட்டில் கிடச்சிருது. அதை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்ததை அப்புறம் இந்த ஆளுகள் ப்ரெஷர் போட்டிருப்பாருங்க, நம்ம கொள்ளையடிக்கிறது குறைஞ்சி போகும், கொள்ளை பண்ண முடியாதுங்கிறத விட்டுட்டாங்க. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா 8 வருஷம், 8, 7, 2008, 2009, 7, 6 வருஷம் ஆகுது. இதுதான் உங்கள் கவர்மெண்ட் செயல்படுது. அதுனா அந்த CMDA பார்த்தது ரெகுலேஷன் ஸ்கீம் 2006 கொண்டு வந்ததை, இதுக்குள்ளே இந்த சிட்டிக்கு டெவலப்மெண்ட்லாம் நாங்கள் கம்ப்ளீட்டாக இது பண்ணியிருப்போம். 2007 சட்டம் கொண்டு வந்து திறந்துட்டாங்க. இந்த டிமாலிஷன் டி நகரில் போட்டு பண்ணுறாங்க இல்லையா, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் 2007. அதாவது அரசாங்கம் தமிழ்நாட்டில் என்னென்னா, ஊழல்வாதிகளுக்கும் இந்த நில அபிவிருத்தி பண்ணவங்களும் மற்ற மாதிரி அந்த யாரெல்லாம் இந்த சட்டங்களை இது பண்ணி வயலேட் பண்ணி நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் கொண்டு வராங்களே தவிர, மக்களுக்காகவோ நேர்மையாக நடக்கிறதுக்காக கூட ஒரு சட்டம் கொண்டு வந்த மாதிரி எனக்கு தெரியல.